வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ரயில்வே சம்பந்தப்பட்ட தகவல் ரொம்ப விருப்பமுடைய ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய ஒரு தகவல். 1965 அல்லது 66 என்று நினைக்கிறேன். அந்த சமயத்தில் திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு ஒரு ட்ரெயினில் வரோம். அப்போ டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா, அந்த லோக்கல் ட்ரெயின். அதில் ஏறினா பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலியிலேருந்து ஏறின உடனேயே அடுத்து ஒரு 3-4 கிலோமீட்டரில் தாளையத்து, அங்கே வந்து ஒரு 2-3 நிமிஷம் நிற்கும். அப்புறம் தஸ்ஸு புஸ்ஸுன்னு முக்கிய ஒரு வழியாக அடுத்து கங்கவண்டாவில் நிற்கும். அதன் பிறகு நாரைக்கிணறில் ரொம்ப நேரம் நிற்கும். அப்புறம் மணியாச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேலே நிற்கும். படையில் என்ன தண்ணி பிடிப்பாங்க, கறி அள்ளி போடுவாங்க. ஸோ அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்டாப்பும் நின்று கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து மதுரை வந்து சேர்றதுக்கே அவ்வளோ ஆகும். இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னலோரத்தில் உட்காந்தோம்னா கண்ணில் வந்து கரியாக விழும். அதனால் என்ஜின் பக்கத்தில் மொதல் 2 பெட்டிகளில் யாரும் உட்கார மாட்டாங்க, பின்னாடி போயிடுவாங்க. அதோடைய மேக்ஸிமம் வேகமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35-40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ட்ரெயின் போகும். அவ்வளோ வேகத்தில் போனாலும் அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஸ்பீடாக குறைச்சிருவாங்க. ஸ்மூத்தாக மெதுவாக போய் அங்கே நின்று அடுத்து ஸ்பீடு எடுக்கிறதுக்குள்ளே அப்பாடான்னு ஆகிடும். ஸோ இப்படி ஓடிய அந்த கரி என்ஜின் காலத்தில் இருந்து இப்போ மணிக்கு சுமார் 160 அல்லது 170 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் நாம் எப்படி இந்த அளவுக்கு நாம் வளர்ந்துருக்கிறோம். 2.5 மணி நேரத்தில் மதுரைக்கு போகிற அளவுக்கு, அது திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு சாதாரணமாக எந்த ட்ரெயினில் ஏறினாலும் 2.5 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இப்பொழுது வேகத்திற்கான காரணம் என்ன, அதை பற்றிய முழு தகவலும் இந்த நிகழ்ச்சியில். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. 50-60 வருடங்களுக்கு முன்பு வெறும் கரி என்ஜினை வச்சு மிக மெதுவாக ஓடிக்கொண்டிருந்த அந்த காலம் இப்பொழுது மிக அதிகப்படியான வேகத்தில் செல்லக்கூடிய ரயில்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு என்னென்ன காரணம், இந்த வேகம் எப்படி அதிகரித்தது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்க்கும்போது, ஒன்று நிர்வாக சீரமைப்பு அப்படின்னு அது ஒரு காரணமாக சொல்லலாம். அப்புறம் உள்ள புதிய டெக்னாலஜி, புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போது இதன் காரணமாகவும் இந்த வேகங்கள் அதிகரிச்சுக்கின. இப்போ அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா கரி என்ஜின். ஆரம்ப காலத்தில் நம்மகிட்ட ஓடினது எல்லாமே கரி ப்ளஸ் தண்ணீர் 2 வேணும் அந்த என்ஜின் ஓடுறதுக்கு. அந்த ஆவியானது அந்த பிஸ்டனில் போய் தள்ளும் பொழுது ரயில் என்ஜின் ஓடும். ஸோ இதில் என்னென்னா, இந்த என்ஜினுடைய வேகம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஒரு 30-40 கிலோமீட்டர் வேகம் தான் போகும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு 50 வரைக்கும் போகும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை கிடையாதுனாக்கா, இந்த தண்ணி காலியாக நீங்கள் நிறைய ஸ்டேஷன் நின்று தண்ணியை பிடிச்சிட்டு போகணும். அது மட்டும் இல்லை, இந்த கறி எறிஞ்ச சாம்பல் அங்கங்கே தட்டி ஓடணும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால இந்த வண்டி பல இடங்களில் நின்று தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம். இதனால் என்ன ஆகி போச்சுன்னா, நிறுத்தமும் அதிகம், வேகமும் குறைவு. இந்த மாதிரி கரி என்ஜினை வச்சுக்கிட்டு அதிகபட்சம் ஒரு 200 கிலோமீட்டர் அல்லது 250 கிலோமீட்டருக்கு தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும். ஸோ அதன் பிறகு வேறு வண்டி தான் போடும். டீசல் என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு டீசல் மூலம் அந்த வண்டிகள் அந்த என்ஜின் மூலம் பயன்படுத்தும் போது வண்டிகள் வேகமாக செல்ல தொடங்கின. நிறைய இடங்களில் நிற்க வேண்டிய தேவை குறைந்தது. அதிக தூரம் ஓடும் ஆற்றல் பெற்றது இந்த டீசல் என்ஜின்லாம். கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டருக்கு ஒரு சிங்கிள் என்ஜினே போதும் அப்படிங்கிற நிலைமை மாறிச்சு. முக்கியமான காரணம், இந்த என்ஜின்களுடைய இழுக்கும் திறன் அதிகம், எனவே வேகமும் அதிகம். பின்னாளில் இதே டீசல் என்ஜினானது எலக்ட்ரிக் என்ஜினாக மாற்றப்பட்ட போது இன்னும் அதனுடைய வேகம் அதிகரித்தது. ஹெட் ஓவர் ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய மேலிருந்து 25,000 வோல்ட் கரண்டை வாங்கி அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சனால அதோடைய வேகம் படிப்படியாக இன்னும் கூடிக்கொண்டே போயிட்டுது. இப்போ உள்ள வந்தே பாரத் அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி ஒரு என்ஜின் மாதிரி ஒன்று இருக்கும், பின்னாடி ஒரு என்ஜின் மாதிரி மூக்கு மாதிரி நீளமாக இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக அது என்ஜினே கிடையாது. அந்த பின்னாடி உள்ள என்ஜின்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோலிங் சுவிட்சுகள் மட்டும்தான் அங்கே இருக்கே தவிர அது ஒரு என்ஜினே கிடையாது. அப்புறம் எப்படி சார் வந்தே பாரத்தில் என்ஜின்லாம் எங்கே இருக்குது அப்படி கேட்டிங்கனாக்கா, பின்னாடி உள்ள கோச்சுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கோச்சு விட்டு அடுத்தடுத்த கோச்சுகளில், அதாவது 1, 4, 6, 8 இப்படி ஒரு கோச்சு விட்டு அடுத்தடுத்த கோச்சுகளில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சுக்கு கீழேயே ட்ராக்ஷன் மோட்டார்ஸ் அப்படிங்கிறத அதை பொருத்தி இருப்பாங்க. அத்தனை ட்ராக்ஷன் மோட்டார்களும், அதாவது ஒரு கோச்சு விட்டு அடுத்தடுத்த கோச்சுகள் இருக்குது, எல்லாமே சேர்ந்து தள்ளுவதனால அவருடைய வேகம் சும்மா பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அடுத்து அந்த ரயில் கோச்சுகள் சொல்ல முடியாது, அந்த பெட்டிகள்,
அவைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலத்தில் மரத்தில் தான் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பழைய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் பாருங்கள், அந்த பெட்டிகள் புறமே மரத்தில் அறுத்து மரப்பலகைகளை செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த மரப்பலகைகளால் செய்யப்பட்ட பெட்டிகள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான வேகத்தில் போனால் அவ்வளோ அப்படியே உலண்டு கலர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதிக வேகத்தில் போக முடியாது. அதன் பின்னாடி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இரும்பு ஷீட்டுகளை போட்டு கோச்சுகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஐசிஎஃப் என்ற ஒரு அமைப்பு இந்த இன்டகிரல் கோச் ஃபேக்டரியில் அந்த இருந்து மிக உறுதியான 110 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் சென்றாலும் தாங்கக்கூடிய அளவு பெட்டிகளை இந்த ஐசிஎஃப் கோச்சுகள் தயாரித்தது. அவைகள் வந்த பிறகு பயண நேரம் கணிசமாக குறைந்து விட்டது. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ வந்த எல்ஹெச்பி கோச்சுகள் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க எஸ்எஸ் என்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எவர் சில தகடு சொல்லும் இல்லையா, அதன் மூலமாக தயாரிக்கப்பட்டதனால் பழைய ஐசிஎஃப் கோச்சில் பார்த்திங்கன்னா வெயிட் ஜாஸ்தி, இது வெயிட் கம்மி. ஸோ அதனால் இழுக்கக்கூடிய சக்தி என்ஜினுக்கு அதிகம், பெட்டிகளுடைய வெயிட்டு குறை. அதனால் இன்னும் அதிகப்படியான வேகத்தில் கிட்டத்தட்ட 130லிருந்து 160 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த எல்ஹெச்பி கோச்சுகள்லாம் தாங்கும். அப்புறம் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்தில் வேக்யூம் பிரேக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அமுல்படுத்தியிருந்தாங்க. அது ஒரு சுமாரான ஒரு அமைப்பு தான். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா ஏர் பிரேக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துச்சு. இது அதை விட பவர்ஃபுல்லானது. ஏன்னா வேகமாக போகிற வண்டியை நிறுத்தணும்னா இந்த மாதிரி ஏர் பிரேக் வந்து கொஞ்சம் குயிக்காக செயல்படும். இப்போ வந்தே பாரத் வண்டிகளை பார்த்திங்கனாக்கா நவீன லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி விரைவாக குறுகிய இடத்துல கூட பிரேக் போடுற அளவுக்கு மாறுதல்களையும் நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்புறம் கேஜ் கன்வர்ஷன் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே மீட்ரு கேஜாக தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மீட்ரு கேஜ் வந்து ப்ராட் கேஜாக மாறும்போது அவருடைய வண்டியுடைய வேகமும் அதிகரிச்சுது. ஏன்னா மீட்ரு கேஜில் போடும்போது அந்த பாதை குறுகியது, வண்டி பெட்டி அகலும் போது அப்படியே கொஞ்சம் ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். சினிமாலே அந்த வசனம் வரும், எனது ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கான்னு சொல்லி. ஆனால் ப்ராட் கேஜ் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்டவாளனுடைய இடையில உள்ள தூரம் அகலம் அதிகம். அதனால் மிகுந்த ஆட்டம் இல்லாமல் வண்டிகள் வேகமாக செல்ல தொடங்கின. அதை விட இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை வழி பாதை வந்த போது இன்னும் காத்திருக்கும் நேரம் அவசியம் இல்லாமல் இடையில கிராசிங் அப்படிங்கிற பேச்சே இல்லாத அளவுக்கு இரட்டை வழி பாதை வந்த பிறகு இன்னும் வேகமாக பயணிக்க ஆரம்பித்தோம். பழைய காலத்தில் தண்டவாளங்களுடைய சைஸ் ரொம்ப சிறுசாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து கனமான தண்டவாளங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, முன்னாடி ஸ்லீப்பர் கட்டைன்னு சொல்லி குறுக்க மரத்தினால கட்டைகளை போட்டிருப்பாங்க. ஆனால் அவைகள்லாம் வந்து சரிப்படாதுன்னு சொல்லி பின்னாடி என்ன பண்ணாங்க, காங்கிரீட் ஸ்லீப்பர் கட்டைகளை போட ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த காங்கிரீட் ஸ்லீப்பர் கட்டைகளுக்கு இடையே உள்ள தூரம் இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல வந்து அதிகமாக இருந்துச்சு. அதன் பிறகு என்ன பண்ணாங்க, இதை நெருக்கமாக போட்டால் அதிர்வு குறையும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இப்போ காங்கிரீட் ஸ்லீப்பர் கட்டைகள்லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குங்கிறத நீங்கள் இப்போ கவனிக்கலாம். அதை சுற்றி போடக்கூடிய அந்த பேக்கிங் ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, இவைகளும் அவைகளுக்கு பாதுகாப்பாக அமையும் என்பதால் அதையும் முழுக்க முன்பை விட நிறைய ஜல்லிகளை 2 பக்கமும் பேக் பண்ணி போட்டிருக்கிறதையும் இங்கே பார்க்கலாம். இப்போ அதற்கான தனியாக அந்த வேகன்கள்லாம் கூட வந்துருச்சு. அங்கங்கே புதுசாக ஜல்லியை கொட்டுறதுக்குன்னு அந்த வேகன்கள்லாம் கூட நம்ம இந்தியன் ரயில்வேல இருக்குது. அப்புறம் சிக்னல் சிஸ்டம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செமாஃபோர் என்று அழைக்கக்கூடிய அந்த கைகாட்டி அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் பழங்காலத்து ஆள்கிட்ட. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெயை பயன்படுத்தி எரியக்கூடிய அந்த விளக்குகளை தான் அதில் வச்சுருப்பாங்க. ஒரு லீவரை இழுக்கும்போது அந்த கம்பி நீளமாக போய் அதை அப்படி கீழே இறக்கி விடும் அல்லது மேலே ஏற்றி விடும். ஸோ இதுதான் சிக்னல் சிஸ்டமாக இருந்துச்சு. இதில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னாக்கா இந்த இழுக்கிற கம்பியை ரொம்ப தூரத்துக்கு போட முடியாது. ஸோ எவ்வளவு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வைக்க முடியுமோ அங்கே தான் அந்த இந்த சிஸ்டத்தை வச்சுருந்தாங்க. ஸோ இதன் விளைவாக வந்து தூரத்தில் வரக்கூடிய என்ஜின் டிரைவர் அந்த லோக்கோ பைலட் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிக்னல் என்ன விழுந்திருக்குன்னு அவர் ரொம்ப கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்தப்பறம் தெரியும். ஸோ அதுக்காக அவர் என்ன செய்வார், அந்த ஸ்டேஷனுக்கு ரொம்ப தூரம் வரதுக்கு முன்னாடி ஸ்லோ பண்ணி பக்கத்தில் வந்து பார்த்த பிறகு தான் போவார். ஆனால் பின்னாளில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் வந்த பிறகு அவைகள் எல்இடி பல்புகளாக மாற்றப்பட்ட பொழுது தூரத்திலேருந்து வரும்போதே அவர் பளிச்சுன்னு அந்த வெளிச்சம் தெரியுதுனால அவர் சிக்னல் விழுந்துருச்சா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ப தேவையில்லாமல் ஸ்பீடை குறைக்காமல் அதே வேகத்தில் நல்ல சிக்னல் க்ரீன் சிக்னல் கிடச்சிச்சு அல்ல எல்லோ சிக்னல் கிடச்சிச்சுன்னா வேகமாக எடுத்து போகிறக்க வாய்ப்பு இருக்கிறதுனால வேகமும் கூடியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்கு மாற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெயின் லைன்லேருந்து லூப் லைனுக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போது ஸ்டேஷனுக்கு அவுட்டரில் வரும்போது மெயின் லைனில் படு ஸ்பீடாக வரும். பட் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தோடனே எத்தனாவது பிளாட்ஃபார்ம் போகிறது வளைஞ்சு அடுத்த செக்ஷனுக்கு மாறும். ஸோ இப்போ இது வந்து ட்ராக் மாறுறதுன்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் இந்த ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்குக்கு மாறுறதுக்கு 15 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணக்கூடாது. அதாவது நீ வெளியே வரும்போது எவ்வளோ வேகத்தில் வேணால் வரலாம், ஆனால் ஒரு ட்ராக்கிலேருந்து அடுத்த ட்ராக்கு போகும்போது
முழு வண்டியும் என்ஜினில் தொடங்கி கடைசி 24வது பெட்டி வரைக்கும் அதே 15 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அதை கிராஸ் பண்ணி அடுத்த ட்ராக்கு போகணும். ஆனால் இதை இப்போது இந்த ட்ராக்குடைய இந்த தடிமன் அதை அதிகரிச்சிட்டதுனாலையும் ஸ்லீப்பர் கட்டருடைய வேகத்தை நெருக்கினதுனாலையும் அது மட்டும் இல்லை இந்த ட்ராக்கை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த லீவர் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடியில் மேனுவலாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம்லேயே ஒரு பட்டன் சுவிட்சை தட்டி விட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக லீவர் அங்கிட்டு போகிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ மோட்டர்களை பயன்படுத்தி மாற்றுவதனாலையும் இப்போ 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்குக்கு மாறலாங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் காரணமாகவும் ஸ்பீடு என்ன செஞ்சுருக்கு, கூடியிருக்கு. சிக்னல் கொடுக்குறதுல வந்து அந்த டோக்கன் சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு. ஒரு ட்ரெயினில் வரக்கூடிய அந்த டோக்கனை வாங்கி அடுத்த ட்ரெயினுக்கு கொடுத்து விடுவாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். சார் இவர் என்ன செய்யணும், அந்த டோக்கனை கொடுக்குறதுக்காக ஒரு குச்சி வட்டமாக வளைய மாதிரி இருக்கும், அதை தூக்கிட்டு அங்கே போய் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கணும். அவர்கிட்ட வாங்கிட்டு திருப்பி ஸ்டேஷனில் வந்த பிறகு அதன் பிறகு தான் அந்த புதுசு இல்லை அந்த ஏற்கனவே இன்னும் ட்ரெயினில் கொடுக்க முடியும். ஸோ இதன் காரணமாக ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இப்போ அந்த சிஸ்டம்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக், அதாவது டபுள் லைன் வரும்போது ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டம் வந்த பிறகு நேரடியாக டக்குன்னு எங்கெங்கே சிக்னல் விழ ஆட்டோமேட்டிக்காக டிரைவர் போய்கிட்டே இருப்பார். அந்த சிக்னல் சிஸ்டமோட எல்இடி பல்புங்கிறதுனால நீண்ட தூரத்தில் வரும்போதே சிக்னல் என்ன விழுந்திருக்குன்னு அவருக்கு பார்வை நல்லா தெரியும். இன்னும் வருங்காலங்களில் எந்த மாதிரி மாறுதல் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வெளியே இருக்கக்கூடிய சிக்னலை டிரைவர் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவருடைய அந்த கண்ட்ரோலிங் அந்த ஏரியா என்ஜின் இருக்கு இல்லையா, அங்கேயே அடுத்து என்ன சிக்னல் விழுந்திருக்குங்கிறது இவருக்கு வந்து தெரிந்துவிடும். ஸோ அப்படிப்பட்ட புது டெக்னாலஜி நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த டெக்னாலஜி அமலுக்கு வரும்போது ட்ரெயின்களுடைய வேகம் இன்னும் அதிகரித்து இனி வரும் காலங்களில் குறைந்த தூரங்களுக்கு இரவு பயணமே தேவைப்படாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, திருச்சிக்கும் சென்னைக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ராக்போர்ட் ராத்திரி 11:30 மணிக்கு மேலே கிளம்பும். எங்கேருந்து, சென்னையிலேருந்து காலையில் 4-4:30 வந்துடும் திருச்சிக்கு. ஸோ ஏறுறதும் ரொம்ப நேரம் கழித்து, இறங்குறதுக்கு அதிகாலையில் அன்டைம். ஸோ இனி வரும் காலங்களில் இந்த பயண நேரமானது இப்போவே 4 மணி நேரமாக குறைஞ்சிருச்சு. இனி வரும் காலங்களில் திருச்சி சென்னை வெறும் 3 மணி நேரத்திலேயே ட்ரெயின்கள் போகும். அப்படிப்பட்ட காலத்தில் காலையில் 6 மணிக்கு திருச்சியில் ஏறணும்னா 9 மணிக்கு நீங்கள் சென்னைக்கு டியூட்டிக்கு போயிடலாம். அதே போல் சாயங்காலம் டியூட்டியை முடிச்சுட்டு திருச்சிக்கு திரும்பி வந்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலம் வரத்தான் போகிறது. நீண்ட தூர பயணங்கள், இப்போ நாகர்கோவில் டு சென்னை அல்லது சென்னை டு டெல்லி, இந்த மாதிரி நீண்ட தூர பயணங்களுக்கு தான் இந்த இரவு நேர பயணங்கள்லாம் தேவைப்படுமே தவிர குறைந்த தூரங்களுக்கு இரவு நேர ட்ரெயின்களே தேவைப்படாது. இந்த மாதிரி நம்மளுடைய ட்ரெயின்களுடைய வேகம் கூடுவதற்கு காரணம் என்ஜின்களில் ஏற்பட்ட மாற்றம், அப்புறம் வந்து சிக்னல் சிஸ்டத்தில் ஏற்பட்ட மாற்றம், ட்ராக் அந்த ஸ்லீப்பர் கட்டைகளை அடுக்கி வைக்க விதம் அதில் ஏற்பட்ட மாற்றம், அனைத்தும் மின்மயமாக்கப்பட்டது ஒரு மாற்றம், இந்த டிராக்ஷன் மோட்டார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லை, இந்த செல்ஃபோன், அதாவது செல்ஃபோன், வாக்கி டாக்கி, இந்த மாதிரி விஷயங்களை இப்போ பயன்படுத்துறதுனால அந்த வெளியில் அந்த சவுண்ட் சிக்னல்லாம் இப்போ பயன்பாட்டிலே இல்லை. இந்த வாக்கி டாக்கி மூலமாகவே எல்லோரும் ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறாங்க. எனவே இனி வரும் காலங்களில் வண்டிகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது, அவருடைய வேகமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக அந்த கண்ட்ரோலர் என்று சொல்லக்கூடிய அவருடைய பணிச்சுமையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டர், பாயிண்ட்ஸ்மேன், அவருடைய பணியும் அதிகரிக்கும். எனவே நமது இந்திய ரயில்வே கடந்த 60 ஆண்டுகளில் வெறும் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த ரயில்களை தற்போது 160 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லத்தக்க வகையில் மாற்றி அமைப்பது மிகப்பெரிய சகாப்தம் தான். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெயின்களால் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். ஆனால் இந்தியனுடைய அந்த ஜனத்தொகை, அங்கே குறுக்கீடுகள் அந்த பாதைகளில் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு இந்த ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிறதுனாலையும் ட்ராக்குகள் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் சரியில்லைங்கிற காரணத்தினால தான் அந்த 160-130 கேட்டகரியிலேயே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் நீங்கள் தாராளமாக தெரிவிங்க. நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.